ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் இந்த பெரும்பான்மையான மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு எதுவும் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கவில்லை என்பது குறித்து ராகுல் காந்தி பேசும் பொழுது நிர்மலா சீதாராமன் சிரிக்கிறார் என்றால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் எஸ்சி பிசி எஸ்டி இதெல்லாம் பேசாத, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவங்கெல்லாம் இந்த நாட்டை நட்டமாக நிமித்திடுவாங்களா, இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா என்ற மேட்டிமைத்தனமான ஒரு ஆதிக்க சாதி பார்வையிலிருந்து தான் அந்த ஏளன சிரிப்பு. பிஜேபிக்காரங்க இந்து மதத்தை பற்றி பேசாத, இந்து மதத்தை பற்றி பேசாதன்னு கதறாங்க. இப்போ ராகுல் காந்தி பேசின இந்த பேச்சு என்னன்னா, நம்ம ஊரில் சொல்லுவோமே, எதிரியோட பொருளை எடுத்து எதிரியை போடுறதுன்றது. நேற்று அவையில் ராகுல் காந்தி எழுப்பிய எந்த விஷயத்துக்கும் நிர்மலா சீதாராமனால் பதில் சொல்ல முடியாது என்பது ராஜ்நாத் சிங்குக்கு தெரியும். அவர் அதற்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. பதில் சொல்வதற்கு மோடியும் அமித்ஷாவும் தயாராக இல்லை. அவர்கள் ஓடி ஒளிந்து விட்டார்கள். இல்லை ஓம் பிர்லான்னு ஒரு போலீஸ்காரரை அவைத்தலைவராக வச்சிருக்கிறாங்க. ஓம் பிர்லா தான் இந்த மொத்தத்தையும் சமாளிக்கணுன்றதுக்காக தான் இவங்க விதி விதி விதின்னு சொல்றதும், ராகுல் காந்தி பேசும்போது கேமராவை அந்த பக்கம் திருப்புறதும், படத்தை காமிச்சா இந்த பக்கம் திருப்புறதும். அது என்ன, இந்த அல்வா கிண்டின படத்தை காமிச்சாரு, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதானி அம்பானி பேசக்கூடாது, சரி அப்ப A1 A2 சொல்லவா அப்படின்ற பிறகு ஒண்ணுமே சொல்ல முடியல. அசிங்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்கள். நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த நாடாளுமன்ற அவையில் அதை நாங்கள் செய்ய போகிறோம், அதே போல் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நாங்கள் கட்டாயம் கொடுப்போம், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அது நாங்கள் அடுத்து ஆட்சிக்கு வர்றப்ப செய்ய போகிறோம் அப்படின்றாரா, இல்லை இப்போது இருக்கின்ற இந்த என்டிஏ கூட்டணி அதனுடைய பலகீனமான நிலைமை, அதிலிருந்து ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுகிறாரா? இதை மற்ற பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்க, இந்த நித்தி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு இல்லையா, எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி புறக்கணிச்சாங்க, மம்தா வெளிநடப்பு பண்ணாங்க. அப்போ மோடி உள்ள வர்றாரு, எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க, யோகி மட்டும் பின்னால கையை கட்டிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ யூபியில் பிரச்சனை ரொம்ப முத்திடுச்சு. நாயுடுக்கு கொடுத்தது நாயுடு கூட்டணியிலிருந்து விலகிற லெட்டர்லாம் டைப் பண்ணி அதை மீடியாவுக்கு லீக் பண்ணிட்டாராம். அதை பார்த்த பிறகுதான் பயந்துகிட்டு இதை கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டது. நிர்மலா சீதாராமன் 2024-25 பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அந்த பட்ஜெட் மீதான விவாதம் அப்படின்றது கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று இந்த பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு 45 நிமிட ஒரு உரையாற்றி இருக்கிறார். இந்த உரை ஒரு மிகப்பெரிய விவாதத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலில் ராகுல் காந்தி பேசியது குறித்தும் அவர் குறிப்பிட்ட பிரச்சனைகள் குறித்தும் இன்று நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், நேற்று ராகுல் காந்தி பேசுனதுலே ஒரு ஹைலைட்டான விஷயம், பல சொன்னார். அதில் மிக முக்கியமாக நான் பார்க்குறது, பட்ஜெட் அல்வா தயாரிச்சிங்க, தயாரிப்புலையும் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களின் பிரதிநிதிகள் இல்லை, பட்ஜெட்லேயும் பெரும்பான்மையான மக்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு பேசினார். எக்ஸாக்டாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த பட்ஜெட்டில்? இந்த வரவு செலவு திட்டம், இந்த பட்ஜெட் என்பது ஆக பெரும்பான்மையான மக்களுக்கு எதிரானது. ஒரு 2% பேருக்கானது தான் இந்த பட்ஜெட் அப்படின்றதான் அவர் சொல்ல வந்த விஷயம். இந்த 2% பேருக்கான பட்ஜெட்டை தயாரிப்பதற்கு முன்னால் இந்த அல்வாக்குன்றதுன்னு ஒரு சடங்கு ஒன்று இருக்குது. அந்த பட்ஜெட் தயாரிப்பில் 20 அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த அல்வா கிடாய்க்கு முன்னால் நின்று எல்லாரும் போஸ்ட் கொடுத்துருக்குறீங்க. அதில் 18 பேர் இந்த 2%, ஒரே ஒரு ஓபிசி, ஒரே ஒரு மைனாரிட்டி தான், அதில் கூட பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெஜாரிட்டி மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டீங்க அப்படின்றதான் அவர் சொல்கிறது. உண்மையில் இந்த இனிப்பு என்பது ஆக பெரும்பான்மையான மக்களுக்கு மறுக்கப்பட்டு 2% பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத ராகுல் காந்தி சீரியஸாக சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சென்சஸ் எடுத்து ஆக பெரும்பான்மையான மக்களுடைய பிரதிநிதித்துவம், அவர்களுடைய நலனுக்கான பட்ஜெட் என்ற நிலைமையை உருவாக்குவோம். இப்போ நீங்கள் போட்டிருக்கிற பட்ஜெட்டுக்கு 3 நோக்கங்கள் இருக்குது. ஒரு நோக்கம் என்னன்னாக்கா, மொனாப்பொலி முதலாளிகள், ஏகபோக முதலாளிகளை வலிமைப்படுத்துவது. போட்டி முதலாளித்துவம் இல்லை,
பல முதலாளிகளுக்கு இடையே சமமான போட்டி இல்லை. அதானி, அம்பானி, அகர்வால் போன்ற ஒரு சிலருக்கு மட்டுமான ஒரு பட்ஜெட் இது ஒன்று. ரெண்டாவது, அரசியல்லையும் ஒரு மொனாப்பொலி. அது என்ன மொனாப்பொலினா, ஜனநாயகத்துக்கு எதிரான ஏகபோகம். அந்த ஏகபோகம் என்பது இந்துத்துவ சக்திகளுக்கானது. மூணாவது, டீப் ஸ்டேட் என்று ஒன்று இருக்குது. இந்த ஐடி, சிபிஐ, இடி இது போன்ற நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் ஆர்எஸ்எஸ் சார்பு நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அரசு ஊழியர்கள் நேரடியாக ஆர்எஸ்எஸ்ல இருக்கலாம். இனிமேல் நீதிபதிகள்லாம் ரிட்டையர் ஆகி ஆர்எஸ்எஸ்க்கு போக வேண்டியதில்லை, நேரடியாகவே ஆர்எஸ்எஸ்க்கு போகலாம் என்ற நிலையை உருவாக்கி விட்டார்கள். இந்த அதிகார வர்க்கம் என்பது பொதுவாக ஆளும் வர்க்கம் பணக்காரர்களுக்கு சேவை செய்வது என்பதை தாண்டி குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சார்பு முதலாளிகள், ஆர்எஸ்எஸ் சார்பு நபர்களுக்கு வேலை செய்யக்கூடியது. அப்படி ஒரு அரசு இயந்திரம். இந்த அரசு இயந்திரத்துக்கானது. இதை தான் அவர் சீரியஸாக குறிப்பிட்டு பேசினார். ஆனால் நிர்மலா சீதாராமன் இந்த அல்வாக்கின்றதுன்னு சொன்ன உடனே நக்கலாக சிரிக்க ஆரம்பித்தாங்க. இது ஆக பெரும்பான்மையான மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் சீரியஸாக ஒரு பிரச்சனையை பேசுகிறேன். அதை கேலி செய்து நிர்மலா சீதாராமன் சிரிக்கிறார். இதுதான் இந்த நாட்டின் ஆக பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதியமைச்சர் கொடுக்கின்ற மரியாதை என்று பின்னால் ஒரு ட்விட்டரில் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்தது. இப்போ இவ்வளவு சீரியஸான விஷயத்த, ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் இந்த பெரும்பான்மையான மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு எதுவும் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கவில்லை என்பது குறித்து ராகுல் காந்தி பேசும் பொழுது நிர்மலா சீதாராமன் சிரிக்கிறார் என்றால், தலையில் அடித்து கொண்டு முகத்தை மூடிக்கொள்கிறார் என்றால் அதில் என்ன பொருள் இருக்குது? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் எஸ்சி, பிசி, எஸ்டி இதெல்லாம் பேசாத, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவங்கெல்லாம் இந்த நாட்டை நட்டமாக நிமித்திடுவாங்களா, இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா என்ற மேட்டிமைத்தனமான ஒரு ஆதிக்க சாதி பார்வையிலிருந்து தான் அந்த ஏளன சிரிப்பு அப்படின்றது வந்திருக்குது. அதைத்தான் ராகுல் காந்தி குறிப்பிட்டு சாடி இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா, இந்த அரசாங்கத்தின் கீழ் மகாபாரதத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். ஒரு சக்கர வியூகத்தில் மக்கள் சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். சக்கர வியூகன்றது குருச்சேத்திர போரில் சக்கர வியூகம் என்பதில் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு சிக்கி கொண்டு உள்ளே கொலை செய்யப்படுகிறான் அப்படின்றது மகாபாரத கதை. அந்த சக்கர வியூகம் என்பதை பத்ம வியூகம் என்றும் அழைப்பார்கள். தாமரை போன்ற வடிவத்திலான வியூகம். இதை ராகுல் காந்தி குறிப்பிடுறாரு. அந்த சக்கர வியூகத்தில் 6 பேர் முக்கியமாக இருக்கிறாங்க. துரியோதனன் இருக்கிறாரு, துரோணாச்சாரியார் இருக்கிறாரு, அஸ்வத்தாமன் இருக்கிறான், சகுனி இருக்கிறான், இப்படி 6 பேர் இருக்கிறாங்க. அதே போல் இந்த சக்கர வியூகத்தில் யார் யார் இருக்கிறாங்கன்னா, மோடி, அமித்ஷா, அதுக்கு பிறகு அஜித் தோவல் இருக்கார், மோகன் பகவத் இருக்கார், அதானி, அம்பானி. இந்த 6 பேர் அமைத்திருக்கிற சக்கர வியூகத்தில் இந்த நாட்டின் ஆக பெரும்பான்மையான இளைஞர்கள், படித்த மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினர், சிறுபான்மை மக்கள் இவங்க எல்லாரும் சிக்கியிருக்கிறாங்க என்பதை விளக்குறாரு. இந்த சக்கர வியூகத்தை நாங்கள் முறியடிப்போம். அப்படி முறியடிக்கிறதுக்கும் எகெயின் புராணத்திலிருந்து வடநாட்டில் வழங்கக்கூடிய ஒரு கதை ஒன்று இருக்குது. அது சிவ்ஜி கி பாராத், சிவனுடைய திருமண ஊர்வலம்னு சொல்கிறது. அந்த சிவனுடைய திருமண ஊர்வலத்தில் பூதகணங்கள், அசுரர்கள் எல்லாரும் பங்கேற்றார்கள் என்பது அந்த கதை. அப்படி எங்களுடைய சிவ்ஜி கி பாராத் உன்னுடைய சக்கர வியூகத்தை முறியடிக்கும். அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் பங்கேற்புடன் நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு அணிவகுப்பு இந்த சக்கர வியூகத்தை முறியடிக்கும் அப்படின்றத ஒரு விளக்கி சொல்லுகிறார். இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டால், பிஜேபிக்காரங்க இந்து மதத்தை பற்றி பேசாத, இந்து மதத்தை பற்றி பேசாதன்னு கதறாங்க. இப்போ ராகுல் காந்தி பேசின இந்த பேச்சு என்னன்னா, நம்ம ஊரில் சொல்லுவோமே, எதிரியோட பொருளை எடுத்து எதிரியை போடுறதுன்றது. அதுபோல் இந்து மதத்திலேயே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் சார்ந்த சில புனைவுகள், அந்த புனைவுகளை பயன்படுத்தி நீ மக்களின் எதிரி என்பதை அவர் நிலைநாட்டியிருக்கிறாரு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சிவ்ஜி கி பாராத் என்பது அந்த 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 ஊர்வலத்தில் யார் வேணால் வரலாம். எப்படி மசூதிக்குள் யார் வேண்டுமானாலும் நுழையலாமோ, எப்படி சர்ச்சுக்குள்ளே யார் வேண்டுமானாலும் நுழையலாமோ, எப்படி குருத்வாராக்குள்ளே யார் வேண்டுமானாலும் நுழையலாமோ, அப்படி
நாங்கள் உருவாக்குகின்ற இந்த ஊர்வலத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று பார்ப்பன இந்து மதத்திற்கு எதிரான ஒரு படிமத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இல்லை, இது குறித்து நேற்று ராகுல் காந்தி பேசியது, மற்றைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசியது குறித்து இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பதிலளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி பதிலளிக்கும் பொழுது அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி பற்றிலாம் இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுகிறாரு, ஆனால் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் அவர் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு செய்தது என்ன? அவர் ரிசர்வேஷனை ஒத்துக்கிட்டாரா? பாபா சாஹேப் அம்பேத்கர் எவ்வளவு போராடியும் அவர் ஒத்துக்கலையே அப்படின்ற கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வேஷன் குறித்து பேசுவதற்கு காக்கா கலேர்கர் கமிஷன், அந்த கமிஷனை அமல்படுத்தினாரா ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடு? அப்போ இது குறித்து பேசுவதற்கு காங்கிரஸுக்கோ ராகுல் காந்திக்கோ எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பதிலளித்து பேசியிருக்காங்க. சொல்லுங்க, காக்கா கலேர்கர் கமிஷனுக்கு முன்னால உங்களுடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த அரசமைப்பு சட்டம் வரும்போது அரசமைப்பு சட்டத்தை நிராகரித்து தான் ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு எடுத்தது. இதில் மனு கிடையாது. இந்த அரசமைப்பு சட்டம் நம்ம சட்டமே கிடையாது. மனு நீதியை குறிப்பிடாத ஒரு சட்டம் அரசமைப்பு சட்டமா? சனாதன தர்மத்தை குறிப்பிடாத சட்டம் அரசமைப்பு சட்டமா? ஹிந்து லா கொண்டு வந்த போது பால்ய விவாகத்தை ஒழித்து விட்டார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது. பலதாரமணத்தை ஒழித்து விட்டார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்ணுக்கு சொத்துரிமை சம உரிமை வேணுன்றாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. விவாகரத்து உரிமை கொடுக்கிறார்கள், இது இந்து தர்மத்துக்கு எதிரானது. இப்படியெல்லாம் பேசிய இடஒதுக்கீடு என்ற கருத்தையே எதிர்த்தவர்கள் தான் இவங்க. இதுக்கு என்னதுக்கு பின்னாலெல்லாம் போன பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் மோகன் பகவத் இடஒதுக்கீட்டை முடிக்கணும்னு பேசினார். அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் திருத்துவோம், 400க்கு மேலே கொடுங்கன்னு கேட்டாங்க. அதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியதுக்கு பிறகுதான் அரசமைப்பு சட்டத்தை விழுந்து கும்பிடுவதாக மோடி நடிக்கிறார். அதனால் இந்த கதையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலத்தில் காங்கிரஸ் சில தவறுகளை செய்திருக்கிறது. நீ ஜவஹர்லால் நேரு, மோத்திலால் நேரு இந்த கதையெல்லாம் வேண்டாம். அந்த தவறுகளை சரி செய்து கொண்டுதான், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டுதான் ராகுல் காந்தி இதை பேசுகிறாரு. அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன, நீ செய்து கொண்டிருப்பது என்ன என்பதை பற்றி கேள்வி கேட்டால், அன்னைக்கு என்ன பண்ணீங்க, 50 வருஷம் முன்னால் என்ன பண்ணீங்க, 70 வருஷம் முன்னால் என்ன பண்ணீங்க என்று பேசுவது பிரச்சனையை திசை திருப்புவது. இது எடுபடாது. இந்த தேர்தலில் கூட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ரிசர்வேஷனை 50% மேல கொண்டு வர போறோம் அப்படின்ற அந்த வாக்குறுதியை காங்கிரஸ் கொடுத்ததை எதிர்த்து தானே மோடி முழுக்க பிரச்சாரமே பண்ணாரு. ஆமா, சாதி ரீதியா சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள் அப்படின்றதான் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அவர்களுடைய கருத்து. ஏன் மண்டல் கமிஷன் வந்தபோது ஆர்எஸ்எஸ்ஸின் நிலை என்ன? எதற்காக ரத யாத்திரையும் ராம ஜன்மபூமி பிரச்சனையை ஆரம்பித்தார்கள்? மண்டல் கமிஷன் என்பது இதுவரை வெள்ளைக்காரனால் கூட இந்த இந்து சமூகத்தை பிளவுபடுத்த முடியவில்லை. விபி சிங் மண்டல் கமிஷனை கொண்டு வந்ததன் மூலம் இந்து சமூகத்தை பிளவுபடுத்தி விட்டார் என்று சொல்லி இந்து சமூகத்தை ஒன்றுபடுத்துகிறோம் என்ற பெயரில் முஸ்லீம் வெறுப்பு, முஸ்லீம் எதிர்ப்பு கலவரத்தை தூண்டுவதற்காக தான் இந்த ராமர் கோயில் பிரச்சனையை, பாபர் மசூதி இடிப்பை அவர்கள் எடுத்தார்கள். அதனால் இவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் மற்றவர்கள். இது எடுபடாதுங்க. இது சும்மா ஒரு பேசுறாங்க. ஒரு புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் என்று காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்தா, அந்த வாக்குறுதியை வைத்து இந்து பெண்களின் தாலியை அறுப்பார்கள் அப்படின்னு மோடி பேசுறாரு. இன்னொரு புறம் நாடாளுமன்றத்திற்குள்ளே நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் யோக்கியமா, இடஒதுக்கீடு நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவர்கள் இடஒதுக்கீட்டின் ஆதரவாளர்கள் போல பேசுகிறாங்களே. இல்லை, இடஒதுக்கீட்டின் ஆதரவாளர்கள்லாம் இல்லை. அதை விளக்குவது, அதுக்கு ஒன்றும் விளக்கமே தேவையில்லை. இவர்கள் தீவிர இடஒதுக்கீட்டு எதிர்ப்பாளர்கள். இது 100 1000 முறை நிறுவப்பட்டிருக்குது. இந்த கதையை இவங்க எப்படியெல்லாம் மாற்றி பேசினாலும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஓபிசி எஸ்சி மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பது தான் உத்தரப்பிரதேசம் தேர்தல் ரிசல்ட்டில் நம்ம கண் முன்னால் பார்த்தது. அதனால் நிர்மலா சீதாராமனுடைய வாய்ச்சாரம் எல்லாம் எந்த விதத்திலும் செல்லாது, இதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது என்ற முறையில் இதை நம்ம ஒதுக்கிட்டு, நீ காஸ்ட் சென்சஸ் எடுக்க தயாரா, அதுக்கு நேர பதில் சொல் என்பதோடு நிறுத்திக்கணும். அந்த கேள்வியை தான் ராகுல் காந்தி எழுப்புறாரு. இப்போ பீகாரில் நிதிஷ்குமார் நாங்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறோம்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. சுப்ரீம் கோர்ட்டு அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. அந்த கூட்டணியில் இருக்கிற ராமதாஸ் அதே மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி இங்கே கொண்டு வா அப்படின்னு இங்கே ஒரு இரட்டை வேடம் பேசிட்டு இருக்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் வேறொரு வகையில்
இரட்டை நாக்கில் பேசுகிறார் என்பதற்கு மேலே இதில் ஒன்றும் மதிப்புக்குரிய கருத்து எதுவும் கிடையாது. நாடாளுமன்றத்தில் இந்த விவாதம் நேற்று நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது ராகுல் காந்தி தன்னுடைய கையிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டுறாரு. உடனடியாக டிவியில் அதை காட்ட மறுக்கிறாங்க, லோக்சபா டிவியில். அதற்காக சண்டை போட்டு வாக்குவாதம் அதெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் அதானி அம்பானி அப்படின்ற சொற்களை பயன்படுத்துகிறார். உடனடியாக ஆளும் கட்சி பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க எல்லாரும் ஒரே குரலில். இந்த அவையில் நேற்று நடந்த இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று அவையில் ராகுல் காந்தி எழுப்பிய எந்த விஷயத்துக்கும் நேரடியாக பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. அக்னிவீர் பிரச்சனையை பற்றி பேசினார். நாங்கள் 1 கோடி ரூபா காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் எழுந்து சொன்னார். ஐயா, அது காம்பன்சேஷன் கிடையாது, இன்சூரன்ஸ்ன்னு ஒன்று உட்காந்துட்டார் அவர். அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங்கை ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு வேலை செஞ்சார். ராஜ்நாத் சிங்கை கேலி செய்து ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொன்னார். இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் மக்கள் தான் பயப்படுறாங்கன்றது இல்லை, பிஜேபிக்காரங்களே மோடியும் ஷாவையும் பார்த்து பயப்படுறாங்க. இந்த சாரு ராஜ்நாத் சிங் இருக்கார், அவர் பிரதமராகணும்னு கனவு காண்பாரா? கனவு காண்றது கூட அவர் பயப்படுவார் அப்படின்னு ராஜ்நாத் சிங்கை கேலி செய்து பேசிய போது ராஜ்நாத் சிங் எழுந்திரிச்சு ஒரு வேலை செஞ்சார். உங்கள் கேள்விக்கெல்லாம் நாளைக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லுவாங்க, அது ஒரு அடிவெட்டு. அது நிர்மலா சீதாராமனால் பதில் சொல்ல முடியாது என்பது ராஜ்நாத் சிங்குக்கு தெரியும். அவர் அதற்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. பதில் சொல்வதற்கு மோடியும் அமித்ஷாவும் தயாராக இல்லை. அவர்கள் ஓடி ஒளிந்து விட்டார்கள் நேற்று. இல்லை, அதுதான் இப்போ பட்ஜெட் விவாதம் ரொம்ப தீவிரமாக போகுது. ராகுல் காந்தி நேற்று பேச போகிறாரு, அது கண்டிப்பாக முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியும், அதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. நேற்று மோடியும் இல்லை, அமித்ஷாவும் இல்லை, என்ன கதை இது? நாடாளுமன்றத்திற்கு பிரதமரே வராமல் இருக்காரு. இல்லை, அது ஓம் பிர்லான்னு ஒரு போலீஸ்காரரை அவைத்தலைவராக வச்சுருக்கிறாங்க. ஓம் பிர்லா தான் இதை மொத்தத்தையும் சமாளிக்கணுன்றதுக்காக தான். அவர் ஏற்கனவே 140 பேரை சஸ்பெண்ட் பண்ணி ஒரு இழிப்புகழ் பெற்ற நபர், அவரை வச்சிருக்கிறதே அதுக்காக தான். அதாவது இவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறது, அதை எப்படி தடுக்கிறது. அந்த பக்கம் கிரண் ரிஜிஜு, அவர் ரொம்ப ரொம்ப அறிவாளி, ரொம்ப சிறந்த மனிதர். அவர் போன வாட்டி அவர் மந்திரி சட்ட அமைச்சராக இருந்தபோது உச்சநீதிமன்றத்தை கண்டித்தார். நீங்கள்லாம் ஒழுங்குமரியாதையாக நடந்துக்கணும், லட்சுமண் ரேகாவை தாண்டக்கூடாது, ஜாக்கிரதை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எச்சரித்த சட்ட அமைச்சர் அவர் தான் இப்போ நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர். 2 பேரும் திரும்ப திரும்ப என்ன செஞ்சாங்கன்னா, ராகுல் காந்தி பேசும்போது படத்தை காட்டக்கூடாது, இது அவை விதிகளுக்கு எதிரானது. இந்த அவையில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது, இது அவை விதிகளுக்கு எதிரானது. சபாநாயகரை எதிர்த்து பேசக்கூடாது, இது அவை விதிகளுக்கு எதிரானது. இப்படி அவை விதி என்பதை தவிர அவர் பேசின எந்த விஷயத்துக்கும் குறுக்கிட்டு மறுப்பு சொல்வதற்கு அவர்களுக்கு துப்பு இல்லை. ஆனால் அவையின் விதிமுறைகளை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்காரங்களுக்கு எந்த அருகதையாவது இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கடந்த 10 ஆண்டுகளில் 76 மசோதாக்கள் மோடி ஆட்சியில் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஸ்டாண்டிங் கமிட்டி என்றொன்று இல்லாமல், நிலைக்குழு என்றொன்றில் விவாதத்துக்கு வைக்கப்படாமலேயே பல மசோதாக்கள் சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. ஆதார் உள்ளிட்டு பல மசோதாக்கள் மணி பில் என்று முறைகேடாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அப்படி மணி பில், எதெல்லாம் மணி பில் நிறைவேற்றுறது செல்லுமா என்பது உச்சநீதிமன்றத்தில் இனிமே தான் விசாரிக்க போகிறாங்க. ஒவ்வொரு செஷனுக்கும் குறைந்தது 11 அவசர சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. அதுக்கு மேலே கேள்வி நேரம் அதையே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கிடையாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு 155 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் அத்தனையுமே அவை விதிகளுக்கு எதிரானது. அதனால் விதியை பற்றி பேசுவது என்ற அருகதை இவர்களுக்கு கிடையாது. இவங்க விதின்னு சொல்கிறதும், ராகுல் காந்தி பேசும்போது கேமராவை அந்த பக்கம் திருப்புறதும், படத்தை காமிச்சா இந்த பக்கம் திருப்புறதும். அது என்ன, இந்த அல்வா கிண்டின படத்தை காமிச்சாரு, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதானி அம்பானியை பேசக்கூடாது, சரி அப்போ A1 A2ன்னு சொல்லவா அப்படின்ன பிறகு ஒன்றுமே சொல்ல முடியல. அசிங்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்கள் என்பதுதான் முக்கியம். ராகுல் காந்தி ஒன்று சொன்னார், தராவோ மத் அப்படின்னா ஹிந்தியில் பயப்படாதீங்க, பயமுறுத்தாதீங்க. பிஜேபி பயந்து விட்டது என்பதுதான் உண்மை. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பயப்படுறது மட்டுமல்ல, உங்கள் கட்சிக்காரங்களை பயமுறுத்துறீங்க, இந்த நாட்டின் ஆகப்பெரும்பான்மையான உழைக்கும் மக்களை பயமுறுத்துகிறீர்கள். சுதந்திரமாக நேர்மையாக விவாதத்துக்கு வருவதற்கு தயாராகுங்கள்
ஏன் அஞ்சி ஓடி ஒளிகிறீர்கள் என்ற கேள்வி தான் அவர் எழுப்பினார். கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய மோடியோ அமித்ஷாவோ அவையில் இல்லை, அவர்கள் ஓடி ஒளிந்து விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ ராகுல் காந்தி வந்தாலே நாங்கள் லீவ் போடுறோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? ஆமாம், பப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பப்பு வேகலை, இப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் வெளியே ஓடக்கூடிய இல்லை. ராகுல் காந்தி மட்டும் இல்லை, ஆராசாவாக இருக்கட்டும், மாகுவா மொய்த்ராவாக இருக்கட்டும், சிபிஎம்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அனைவருமே பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்ததாக ராகுலினுடைய பேச்சில் மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பற்றி குறிப்பிட்டார். நீங்கள் ஒன்றுமே செய்யலை, மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, நீங்கள் இன்டர்ன்ஷிப் தரேன்னு ஒரு பேண்டேஜ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பேசினார். அதற்கு இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் பதிலளிச்சிருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் 2014 2023 வரைக்கும் 12.5 கோடி வேலை வாய்ப்புகளை மோடி அரசு உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் ஒன்றுமே செய்யலை, நீங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாமா அப்படின்னு நிர்மலா கேட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த வேலை வாய்ப்பு பற்றி இவங்க பேசுகிற உருட்டுகள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசணும். இப்போ அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, 12.5 கோடி வேலை வாய்ப்பா உருவாக்கியிருக்குதா சொல்கிறது. மோடி கடந்த 2-3 வருஷத்தில் 3-4 கோடி வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இது மோடி பேசியிருக்கிறது. இதில் அரசாங்கத்தினுடைய அவங்க ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க இல்லையா, சர்வே ஒன்று இதற்கு முன்னால், அந்த சர்வேயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். எக்கனாமிக் சர்வே என்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வர இருக்கும் நாட்களில் ஆண்டொன்றுக்கு 78.5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். இதுவே மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இப்போ மோடி பேசுனது என்ன, கடந்த 2 வருஷத்தில் 3-4 கோடி உருவாக்கியிருக்கிறோம். நிர்மலா சீதாராமன் அதுக்கு மேலே சேர்த்து சொல்கிறாங்க. இந்த கேளு அண்ணன்ட்ட தானே கேட்குற அப்படின்ற மாதிரி இருக்குது. சொல்ல வேண்டியதானே, அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? எப்படி இது உண்மையானாக்கா உண்மைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு ஹிந்து நாளேடு, ஆங்கில ஹிந்து நாளேடு பாருங்கள், அதில் இந்திய அரசு அதிகாரிகள் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO அவங்க தேர்தலுக்கு முன்னால் ஒரு இந்தியாவில் உள்ள வேலைவாய்ப்பு நிலைமை எல்லா நாட்டை பற்றியும் அவங்க சொல்லுவாங்க, இந்தியாவை பற்றி மட்டும் இல்லை. அவங்க ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களில் 83 விழுக்காட்டினருக்கு வேலை இல்லை. செகண்டரி எஜுகேஷன், அதாவது +2 முடித்த இளைஞர்கள், அதில் 35 விழுக்காட்டுக்கு வேலை இல்லாமல் இருந்தது. இப்போ 2022 மோடி ஆட்சியில் 66% பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இந்திய அரசு அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, அது இந்த ILOவுடைய இந்த கணக்கீட்டு முறைகள்லாம் பாரத பண்பாட்டுக்கு பாரத மரபுக்கு பொருந்தாது. எங்கள் ஊரில் வேலை யாரும் தேடுறது இல்லைங்க, வேலை கொடுக்குறவங்களா எல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு அறிக்கை விட்டுருக்குறாங்க. வேலை கொடுக்குறவங்களா மாறிட்டாங்க, சுய தொழில் முனைவோராக மாறிட்டாங்க என்று இவர்கள் சொல்வதற்கு என்ன பொருள்னாக்கா, நம்ம தெருவில் இட்லி கடை டெய்லி அதிகரிக்குது இல்லை, தள்ளுவண்டி கடை, அதெல்லாம் தொழில் முனைவோரில் வருது. அல்லது இந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் 4 கீரைக்கட்டு இல்லைன்னா தக்காளி இல்லை இதை மாம்பழம் இதை வச்சுக்கிட்டு தெருவில் கிழவிங்க உட்காந்துருக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் சுய தொழில் முனைவோர் அவங்கெல்லாம் இவங்க கணக்குப்படி. அப்படி ஒரு விளக்கத்தை இவர்கள் கொடுக்கிறார்கள். இது முழுக்க உண்மைக்கு புறம்பானது. இதை இல்லை, கடந்த ஆட்சியில் பட்டினி குறியீட்டில் இந்தியா கடைசி இடத்துக்கு பின்னாடி போயிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்ச பொழுது ஐநா மன்றம் இதை சொல்லியிருக்கிறாங்க இந்த டேட்டாவை அப்படின்னு ஸ்மிருதி இரானி கிட்ட கேட்டாங்க. அதுக்கும் ஸ்மிருதி இரானி இதை தான் சொன்னாங்க, இந்தியாவை பற்றி அவங்களுக்கு புரியல, இந்தியாவோட நிலைமையே வேற. ஆமாம், அதான் எங்கள் ஊர் வேற, எங்கள் கணக்கு வேற. இதை இந்த புள்ளி விவர ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய தலைவர் பிரணாப் சென் அவருடைய இன்டர்வியூ வைரல் இணையதளத்தில் வந்திருக்குது. அவர் ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. கடந்த 30 ஆண்டுகளில் விவசாயத்தில் வேலை செய்து வந்த 70, அப்போ 30 வருஷத்துக்கு முன்னால் விவசாயத்தில் 70% பேர் வேலை செய்து வந்தார்கள் இந்தியாவில். நம்ம பள்ளியோட பாத புத்தகம்லாம் படிப்போம் அந்த மாதிரி தான். அப்போ அது கடந்த 30 ஆண்டுகளில் குறைந்து
42 விழுக்காடாக குறைஞ்சிருச்சு 30 வருஷத்தில். அதாவது தாராளமய கொள்கை அமலாக தொடங்கிய பிறகு. இப்போ கடந்த சில ஆண்டுகளில் மீண்டும் அது 4% அதிகரிச்சிருக்குது. அதாவது 42 இருந்தது 46 இருக்குது. அதுக்கு பொருள் என்னன்னு சொன்னாக்கா, நகரத்துக்கு வேலை தேடி வந்தவர்கள் மறுபடியும் கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. கிராமத்தில் விவசாயம் ஒன்றும் செழிப்பாக இல்லை, விவசாயம் திவாலாயிட்டு இருக்குது. நிலத்தின் எண்ணிக்கை அளவு ஒன்றும் அதிகரிக்கலை. அப்போ அங்கே போயிருக்கிறாங்க 4% பேர்னா என்ன பொருள்? 4 விழுக்காடுன்னா 2.5 கோடி பேர். 2.5 கோடி பேர் நகரத்தில் வேலை செய்தவர்கள் கிராமப்புறத்துக்கு போயிருக்கிறாங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது என்பது தான் இதனுடைய பொருள். அதற்கு நேர் எதிரான பொய்யை இவர்கள் பேசுகிறார்கள். இவங்க பேசுறது எடுபடலை. ஏற்கனவே ILO ரிப்போர்ட் பத்தி ஆனந்த் நாகேஸ்வர் அவர் தான் அந்த தலைமை பொருளாதார ஆலோசகர். ஆமா, அவர் தான் அப்பயே சொன்னாரு, நம்ம பேட்டியிலேயே பேசியிருந்தோமே, வேலை கொடுக்கறதெல்லாம் அரசோட வேலை கிடையாது, கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருந்தார் அவர். கொஞ்சம் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது தான் பொருளாதாரத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தார். அதுதான் யூபியில் நீ ராமரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? சோத்துக்கு வழி இல்லாத போது ராமரை வச்சுட்டு என்ன செய்கிறது? அதான் அயோத்தியிலே தோற்று போனாங்க. அதை கண் முன்னால் பார்த்தோம். அந்த பாடத்தை கூட படிக்காமல் திமிர்த்தனமாக ஒரு பொய்யை இவர்கள் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். இப்போ நாங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குகிறோம் அப்படின்னு எதற்காக திட்டம் போடணும்? அவ்வளோ ஓகோன்னு இருக்குது, பிரமாதமாக இருக்குதுன்னாக்கா என்னத்துக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு திட்டம் போடணும்? இந்த காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் வேலைவாய்ப்பை தான் முக்கியமாக அவர்கள் பேசினார்கள். வேலைவாய்ப்பையும் காஸ்ட் சென்சஸையும் பேசினார்கள். இவ்வளோ வேலைவாய்ப்பை உருவாக்குவோம், 30 லட்சம் பேரை அரசு பணிகளில் இடம் இருக்குது, நாங்கள் அமர்த்துவோம், அக்னிவீர் திட்டத்தை ஒழிப்போம், இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ வேலைவாய்ப்பு வேலையில்லா திண்டாட்டத்தினால மக்களிடம் இருந்த அதிருப்தியின் காரணமாக தோல்வியை தழுவிய பாரதிய ஜனதா கட்சி, மோடி அப்போ என்ன பிரச்சாரம் பண்ணார்? இந்த காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை என்பது முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கைன்னு சொன்னார். இப்போ அந்த முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கையை தான் எடுத்துக்கிட்டு இவங்க வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கு திட்டமெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்து கொண்டு, இந்த பழைய படத்தில் ஒரு காமெடி ஒன்று இருக்குது, அடிப்பியோ உங்கள் அப்பா மகனே சிங்கண்டான்ற மாதிரி இருக்குது. உதைய வாங்கிட்டு அப்பா மகனே சிங்கண்டான்னு சொல்கிற மாதிரி தான் உதையும் வாங்கிக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி வேலைவாய்ப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கிற மாதிரி உளறுகிறார் நிர்மலா சீதாராமன். அவங்களுடைய உளறல் என்பது மட்டுமல்ல, வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு அவர்கள் போட்டிருக்கிற திட்டம் மறுபடியும் கார்ப்பரேட்டுகளுக்கு உதவுவதற்கு அவர்கள் போட்டிருக்கிற திட்டம் தான். எப்படி சொல்கிறீங்க? இப்போ அவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, இப்போ இன்டர்ன்ஷிப் பெரிய நிறுவனங்கள்கிட்ட இளைஞர்களை சேர்த்து விட போகிறோம், நீங்கள் தொழிலை கற்றுக்கங்கன்றாங்க. ஆமாம், இது ஒரு வரப்பிரசாதமான திட்டம் இல்லையா? ஆமாம்மா, அது என்னன்னு பார்ப்போம். இன்டர்ன்ஷிப்புக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒன் டைம் பேமெண்ட்டாக 6000 ரூபா கொடுத்துருவோம், அப்புறம் மாதம் 5000 ரூபா கொடுப்போம். இதெல்லாம் யாருக்கு கொடுப்போம்னாக்கா டாப் 500 கம்பெனிஸ், இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்ப்பரேட் 500 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுப்போம். இப்படி கொடுப்பதன் மூலம் 1 கோடி பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 1 கோடி பேருக்கு வேலை கிடைக்கும். அப்போ ஒரு கம்பெனிக்கு 4000 பேர் எடுக்கணும், சரிதானே? 4000 பேரை எடுக்கணும். சரி, இப்போ இப்படி யோசித்து பார்ப்போம். ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா புதுசாக தொழில் தொடங்கணும் இல்லையா? உண்டா இல்லையா? புதுசாக தொடங்கணும். ஆமாம். இப்போ இந்த கம்பெனிகள்லாம் வருஷம் ஆள் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? அவங்க தேவைக்கு ஆளும் எடுக்கிறாங்க, ஆட்களையும் நீக்கிறாங்க. இப்போ ஆட்களை எதுக்கு நீக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, பழைய ஆட்களை நீக்கிட்டு புதிய இளைஞர்களை எடுக்கிறாங்க. அதுக்கு கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஐஐடிக்கு போகிறாங்க, என்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறாங்க, பல இடங்களுக்கு போய் இளைஞர்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க அவங்க. இப்போது அப்படி ரெக்ரூட் பண்ணி இன்டர்ன்ஷிப்பில் வச்சு முதலாளி சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் சம்பளத்தை கொடுக்குறேன்னு அரசாங்கம் சொல்லிடுது. இது புரியுதா? இப்போ அவனே ஆள் எடுக்கிறது இருக்கு இல்லையா, அவனே எடுக்கிற ஆளுக்கு இப்போ மோடி சம்பளம் கொடுக்க போகிறாரு. அதனால தான் நாஸ்காம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது, நேஷனல் அசோசியேஷன் ஆஃப். இல்லை, அதுவும் இந்த 6000 5000 வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்?
போக்குவரத்து செலவுக்கே பத்தாது. இல்லை அது முதலாளிகள் கையில் கொடுக்குறாங்க அந்த காசை அவனுக்கு மிச்சம் இல்லையா? அவன் ஒரு 15,000 கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னாக்கா அதில் 5,000 மிச்சம் தானே. அதனால தான் நாஸ்காம் பிரசிடெண்ட்டு ஒரு ரெட்டி, மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப பாராட்டியிருக்கார் இதை விட எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேற ஒரு திட்டம் இருக்க முடியாதுன்னு. யார் சொல்லியிருக்கிறாங்க? தொழிலாளி அல்ல, முதலாளி சொல்லியிருக்காரு. ஆமாம். இப்போது இது மாதிரி இப்போ அவங்க எடுக்க போகிற ஆளுக்கே சம்பளத்தை இவங்க கொடுக்குறாங்க. சரி, இன்டர்ன்ஷிப்புக்கு எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க? இவங்க சொல்கிற மாதிரி இப்போ 4,000 பேரெல்லாம் எடுக்க முடியாது. அதை அந்த ஆளே சொல்லியிருக்கிறான். ஒரு கம்பெனிக்கு 4,000 பேர்லாம் எடுக்க முடியாது, மேலும் பல கம்பெனிகளுக்கு விரிவுபடுத்தினா தான் முடியும். அதை பற்றி யோசிக்கணும்னு சொல்லியிருக்கிறான். சரி, ஒரு 1000 பேர் எடுக்கிறதா வச்சுக்குவோம். 1000 பேரை இன்டர்னுக்கு எடுத்துட்டு அவங்கள வேலை செய்ய வச்சு 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன? 2 வருஷத்தில் இந்த 1000 பேரில் 900 பேரை வீட்டுக்கு அனுப்பிடுவான். அதில் இருக்கக்கூடிய க்ரீம் நல்லா தேரக்கூடிய 100 பேரை வேலைக்கு வச்சுக்குவான். இதானே நடக்கும்? இதுதான் நடக்கப்போ. இதுதான் நார்மலாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக போகிறவங்களுக்கான நிலைமையே அதுதான். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறப்போ அவ்வளோதான் லே ஆஃப் நடக்குது. ஆமாம், இதுதான் நடந்திருக்கிறது. உண்மையில் இந்த நாட்டில் வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா யாருக்கு உதவிகள் வழங்க வேண்டும்ன்றதை நம்ம யோசிக்கணும். இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு தொழில்துறையில் வேலைவாய்ப்பை உருவாக்குவது எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில்கள், நடுத்தர தொழில்கள், அவங்க தான் உருவாக்குறாங்க. இப்போ இதில் டேட்டா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். தொழில் உற்பத்தியில் 35 விழுக்காடு எஸ்எம்இ, எக்ஸ்போர்ட்டில் 45% எஸ்எம்இ, வேலைவாய்ப்பு வழங்குறதுல 56% எஸ்எம்இ. இப்போ இவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கணும். இவர்களுக்கு உதவிகளை கொடுத்தால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். இந்த 500 தொழில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, பெரிய நிறுவனங்கள், இவங்க யாருமே லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி அல்ல. அதிகமான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடிய நிறுவனங்கள் அல்ல. இவை எல்லாமே கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க எல்லாரும் நவீனப்படுத்தி, இப்போ ஹுண்டாய் இருக்குது. ஹுண்டாய் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அவங்க முத தொழில் இங்கே தொடங்கும் போது 20,000 பேரை இன்னும் வேலை பார்த்தாங்க. இப்போ தொழில் அபிவிருத்தி அடைந்து உற்பத்தியும் பெருகிடுச்சு. ஆனால் பெரும்பாலானவர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டு எல்லாமே ரோபோக்கள் வந்துடுச்சு. ஒரு 3,000-4,000 பேர் தான் இப்போ வேலையில் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நீங்கள் பணம் கொடுப்பதன் மூலமாக எப்படி வேலைவாய்ப்பை அதிகரிக்க முடியும் என்ற கேள்வி இருக்குது. அப்போ வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கே கூட எஸ்எம்இக்கு தான் கொடுக்கணும். இந்த எஸ்எம்இ என்பது என்ன? ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் யார் வைத்திருக்கிறார்கள்? இந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை யார் வைத்திருக்கிறார்கள்? பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவங்க சொல்கிற இந்த 500 நிறுவனத்தில் முதலாளிகளில் எத்தனை பேர் பிசி எஸ்சின்னு கணக்கு சொல்லட்டும், எத்தனை பேர் மைனாரிட்டின்னு சொல்லட்டும், அத்தனை பேரும் பார்ப்பன பனியா மார்வாரி முதலாளிகள் 500 பேரும். இந்த எஸ்எம்இ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் நான் பிராமின், நான் பனியா, பிசி கம்யூனிட்டி, இந்த லேத்துப்பட்டறை போட்டவங்க, 10 பேரை வச்சு வேலை செய்கிறவங்க, பவர்லூம் முதலாளிகள், இதை இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறு தொழில் முனைவோர், இவங்கெல்லாம் யார்? பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. இப்போ வர்க்கமும் சாதியும் சேருகின்ற இடம் இதுதான். இவர்களை புறக்கணித்து விட்டு, அதனால தான் இந்த சக்கர வியூகத்தில் எஸ்எம்இ சிக்கியிருக்கிறாங்க. காஸ்ட் சென்சஸ் என்று பேசுவதும், வேலை வாய்ப்பில் எஸ்எம்இக்கு உதவி செய் என்று கேட்பதும், இது எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புள்ளது. சாதி வேறு, வர்க்கம் வேறு கிடையாது. இப்போ வேலைவாய்ப்பை உருவாக்குகிறேன் என்ற பெயரில் யார் இந்த நாட்டில் வேலை வாய்ப்பை ஒழிக்கிறார்களோ அப்படி ஒழிப்பவர்களுக்குத்தான் சலுகைகளை இந்த பட்ஜெட் வாரி வழங்கி இருக்கிறது. இந்த 500 கார்ப்பரேட் நிறுவனம்னு இவங்க சொல்கிறாங்க, அவ்வளோலாம் வேண்டாம். 20 டாப் 20 எடுத்துங்க. டாப் 20 பற்றி இந்த அரசாங்கத்தின் புள்ளி விவரமே 20 மொனோபொலி நிறுவனங்கள், ஏகபோக நிறுவனங்கள், அவங்க தான் மொத்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபத்தில் 78% 20 நிறுவனங்கள், மொத்த கார்ப்பரேட் நிறுவனங்களின் மொத்த லாபத்தில் 78 விழுக்காடு இந்த 20 ஏகபோக நிறுவனங்களுக்கு போகுது. இது மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தபோது 46% தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது 78 ஆயிருக்குது. கிட்டத்தட்ட
ஒரு 2 பங்கு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இவங்க யாரும் அதிகப்படியான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துபவர்கள் அல்ல. இவங்களுக்கு வரி விலக்கு மட்டும் 8.5 லட்சம் கோடி ரூபா வரி விலக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்குது. இப்போ இவங்க இந்த நபர்கள் எவ்வளோ வேலைவாய்ப்பை வழங்குகிறார்கள் அப்படின்னா மிக மிக குறைவு. இவர்களுக்குத்தான் வேலையை உருவாக்குகிறோம் என்ற பெயரில் இந்த சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் வேலையை உருவாக்குபவர்களுக்கு இது வழங்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம். காங்கிரஸ் ஆனால் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில்களை ஆரம்பிப்பதற்கு முதலீடு ப்ளஸ் வந்து இதில் புதிதாக நீ வந்து எம்ப்ளாயீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணினா அதற்கான இன்சென்டிவ் வந்து தருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க. இதோட பொருத்தி பார்க்க முடியுது. நீங்கள் வந்து இப்போ பெரிய தொழில்கள்லேயே எது லேபர் இன்டென்சிவான இண்டஸ்ட்ரீஸ் அப்படி எது இருக்குதோ அதுக்கு நான் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அர்த்தம் இருக்குது. 500 மிகப்பெரும் நிறுவனங்களுக்கு உதவி செய்கிறேன்னா அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு பொருள் முதலாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பது மட்டும்தான் அதுக்கு பொருள். அடுத்ததாக ராகுல் காந்தி பேச்சினுடைய இன்னொரு முக்கிய அம்சமாக நடுத்தர வர்க்கத்தினுடைய நெஞ்சிலும் முதுகிலும் இந்த மோடி அரசு குத்தி விட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைத்திருக்கிறார். ஆனால் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அதிக அளவில் முதலீடு செய்கிறார்கள் அப்படின்னு தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் வந்து சொல்கிறாரு. எது உண்மை? அவர் ராகுல் காந்தி கொஞ்சம் கிண்டலாக சொல்லியிருந்தார், மிடில் கிளாஸ் பூரா உங்களுக்கு தாங்க ஓட்டு போடுறாங்க, கோவிட் டைமில் எல்லோரும் ரோட்டுக்கு வந்து தாம்பாளத்தை தட்டுங்க அப்படின்னா எல்லோரும் தட்டுனாங்க, அப்புறம் விளக்கு கொளுத்துங்க நீங்கள் எல்லோரும் கொளுத்துனாங்க, இப்படி உங்களுக்கு ஓட்டு போட்ட மிடில் கிளாஸை நீங்கள் முதுகுலையும் குத்திருக்கீங்க நெஞ்சிலையும் குத்திருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் 2 இதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது யார் நடுத்தர வர்க்கம்? ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறவங்க நடுத்தர வர்க்கமா, கார் வச்சுருக்கிறவங்க நடுத்தர வர்க்கமா, 2 கார் வச்சுருக்கிறவங்க நடுத்தர வர்க்கமா? இதெல்லாம் ஒரு கேள்வி. இவங்க பேசுகிறது வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருக்கின்ற நடுத்தர வர்க்கம். அந்த நடுத்தர வர்க்கத்துக்கு ஆப்படிச்சிருக்கிறாங்க. எப்படி ஆப்படிச்சாங்க? அது எப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ஒரு பங்கு வாங்குறாங்க, அந்த பங்கின் விலை உயர்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ உயருது? 100 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்குறாங்க, அது வந்து 500 ரூபாயாக அந்த பங்கின் மதிப்பு உயர்கிறது என்று சொன்னால், ஒரு வாங்கி ஒரு 2-3 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2-3 ஆண்டுகளுக்கு பணவீக்கத்தை கணக்கிட்டு அது உயர்ந்த தொகை இவ்வளோ உயர்ந்திருக்குன்னாலும் பணவீக்கத்தின் அளவுக்கு அதை குறைக்கிறது அப்படின்னு ஒன்று ஏற்கனவே உள்ள வரி விதிப்பு முறையில் இருந்தது. அதை வந்து இண்டெக்ஸேஷன்னு சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸேஷனை எடுத்துட்டாங்க. இப்போ பணவீக்கத்தை பற்றியெல்லாம் கணக்கு இல்லை. 100 ரூபா பங்கு 500 ரூபா ஆயிருக்குன்னாக்கா 400 ரூபாய்க்கு நீங்கள் வரி கொடுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, 400 ரூபாய்க்கு கொடுக்குற வரிக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு பேர். இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10% இருந்ததை 12.5% உயர்த்தியிருக்கிறாங்க. இதனால் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மோடி ரசிகர்களாக இருந்த, மோடி பக்தர்களாக இருந்த, குறிப்பாக ஆதிக்க சாதிகளைச் சேர்ந்த மேல்தட்டு நடுத்தர வர்க்கங்கள் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் கிண்டலாக சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி. அது மட்டும் இல்லை, நடுத்தர வர்க்கம் பாதித்த இன்னொரு ஐட்டம் இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீட்டு அல்லது யூபிஎஸ்சி. இதில் நடக்கக்கூடிய, இப்போ மோடி ஆட்சியின் கீழே மொத்தம் 70 கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்திருக்குது. 70 நடந்திருக்குது. இந்த 70 கொஸ்டின் பேப்பர் லீக்கு இதனால் பாதிக்கப்பட்ட நடுத்தர வர்க்கம் இதெல்லாம் அவர் வந்து எடுத்து பேசுகிறாரு. இப்படி பேசிட்டு உங்களை நம்பி வந்த நடுத்தர வர்க்கத்துக்கும் ஆப்படிச்சிட்டீங்க, நல்லது, நடுத்தர வர்க்கத்தை எங்கள் பக்கம் தள்ளியிருக்கீங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. என்னுடைய கருத்து, நடுத்தர வர்க்கம் இதெல்லாம் இருந்தாலும் இந்துத்துவ கருத்தியலுக்கு ஆதிக்க சாதி நடுத்தர வர்க்கம் ஆட்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அடி வாங்கணும். அவங்க வாங்கின பிறகுதான் உணரத் தொடங்குவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓவராலாக இந்த பட்ஜெட்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுடைய பார்வை என்ன? ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய பார்வை? இந்த ராகுல் காந்தி பேசியிருக்கிற இந்த உரையினுடைய சிறப்பு என்னன்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, தனித்தனி பிரச்சனை, ரயில்வேக்கு இவ்வளோ ஒதுக்குனீங்க, அல்லது இதுக்கு இவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க, அதுக்கு அவ்வளோ ஒதுக்கலை, அந்த மாதிரி அவர் பேசலை. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் என்பது
யாருக்கு சேவை செய்வதாக இருக்கிறது, எந்த சமூக பிரிவினர், எந்த வர்க்க பிரிவினர் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கிறீங்க என்ற பாலிட்டிக்ஸை அவர் பேசியிருக்கார். அவர் நாடாளுமன்றத்தில் பேசினார்ன்றதை விட மொத்த இந்தியாவுக்கு ஒரு பொதுக்கூட்டம் பேசுகிற மாதிரி அவர் பேசியிருக்கார். இது இல்லாமல் இந்த பட்ஜெட்டோட வேறொரு ஆங்கிளை பற்றி எல்லா எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் பேசியிருக்கிறாங்க. இது ஒரு குர்சி பச்சாவோ பட்ஜெட், இது நாற்காலியை பாதுகாப்போம்ன்ற பட்ஜெட்டு. இதுக்கு முன்னால் எலக்ட்ரல் பாண்டுன்னு இருந்துச்சுங்க. எலக்ட்ரல் பாண்டு பிரச்சனை வெளியே வந்தபோது ஒரு விஷயத்தை பார்த்தோம். யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் செய்யப்பட்டன என்பது எலக்ட்ரல் பாண்டு விவரம் வந்தபோது அம்பலமானது. அதுபோல் இப்போ நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஆளுக்கு கொஞ்சம் சீட்டு சப்போர்ட்டு, இந்த நாற்காலி நிற்கிறதுக்கு அவங்க உதவுகிறார்கள். அதனால் அவங்க 2 பேருக்கும் தான் எல்லா உதவியும். மற்ற எதிர்க்கட்சிகள் அல்லது பிஜேபிக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் கிடையாது, அல்லது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான ஒதுக்கீடு கிடையாது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள பிரச்சனைகளை பற்றி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்குது, மக்கள் புறக்கணிக்கப்பட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகை வாரி வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் ஃபைனான்ஸ் கமிஷன், 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் மொத்த வரி வருவாயில் 41 விழுக்காட்டை மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதில் 30 விழுக்காட்டைத்தான் இந்த மோடி அரசு மாநிலங்களுக்கு கொடுக்குது. தமிழ்நாடு அது சராசரி. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு தான் 119 ரூபா தான் நமக்கு வருகிறது என்பதை பார்க்கிறோம். மொத்த வரி விதிப்பை எடுத்துக்கொண்டால் நடுத்தர வர்க்கம் வருமான வரி கட்டுதுங்க. சாதாரண ஏழை உழைக்கும் மக்கள், பிச்சைக்காரங்க கூட ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அது எவ்வளவு? இது ரெண்டும் சேர்த்து எவ்வளவு? நடுத்தர வர்க்கம் கட்டுகின்ற வருமான வரியும் நாம் அனைவரும் கொடுக்கின்ற ஜிஎஸ்டியும் சேர்த்து மொத்த வரி வருவாயில், மொத்த மத்திய அரசினுடைய வருவாயில் 37%. ஆனால் கார்ப்பரேட்டுகள் கொடுக்கின்ற வரி என்பது 17%. அவங்கள்ட்டேருந்து வாங்குகிற வரி 17, நம்மகிட்ட வாங்கிறது 37. இதில் கார்ப்பரேட்டுகள் சம்பாதித்திருக்கிற ப்ராஃபிட் 20.6 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் ப்ராஃபிட். இதுதான் மொத்த பட்ஜெட். இப்போ A1 A2 அப்படின்னு அவர் சொன்னது, அக்யூஸ்டு 1 அக்யூஸ்டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சக்கர வியூகத்தில் இருக்கிற மற்றவர்களை எல்லாம் 3 4 5 6 என்று நாம் சேர்த்து கொள்ளலாம். இந்த குற்றவாளிகள் இவர்கள் தான் மக்களுடைய எதிரிகள் என்பதை ராகுல் காந்தி அடையாளம் காட்டியிருக்கிறார். அதை இதான் இந்த ராகுல் உரையினுடைய சென்ட்ரல் மெசேஜ். இந்த செய்தியை அவர் பேசினாரு, சொல்லிட்டாரு என்று அப்படி விட்டுறக்கூடாது. இப்போ குறைந்தபட்ச விலை கேட்டு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அதான் என்னோட கேள்வி என்னன்னா, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த நாடாளுமன்ற அவையில் அதை நாங்கள் செய்ய போகிறோம், அதே போல் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நாங்கள் கட்டாயம் கொடுப்போம், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அது நாங்கள் அடுத்து ஆட்சிக்கு வர்றப்ப செய்ய போகிறோம் அப்படின்றாரா, இல்லை இப்போது இருக்கின்ற இந்த என்டிஏ கூட்டணி அதனுடைய பலகீனமான நிலைமை, அதிலிருந்து ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுகிறாரா? அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றத அவர் சொல்லலை. நாங்கள் செய்ய போகிறோன்ட்டு தான் அவர் 3 வாட்டி சொல்லியிருக்காரு. இதை மற்ற பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நித்தி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு இல்லையா, எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி புறக்கணித்தாங்க, மம்தா வெளிநடப்பு பண்ணாங்க. அப்போ மோடி உள்ளே வர்றாரு, எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க, யோகி மட்டும் பின்னால் கையை கட்டிகிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ யூபியில் பிரச்சனை ரொம்ப முத்திடுச்சு. பிரச்சனை முத்தி போய் அது எங்கே போய் நிற்கின்றது தெரியல, நேருக்கு நேர் மோதல் வந்துருச்சு. இவங்களுடைய கையாளாக அங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்ற யோகியினுடைய துணை முதல்வர், அவருக்கும் யோகிக்குமான முட்டல் மோதல். ஆமாம், அவர் மோடி அமித்ஷாவோட ஆள். அந்த மோதல் தீவிரமடைந்து கொண்டு வருகிறது. அதனால் என்ன நடக்கும், முன்ன கல்யாண் சிங் இந்த மாதிரி தான் உடைச்சிக்கிட்டு போய் தனி கட்சி தொடங்கினார். அதுபோல் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க போதான்னு தெரியல. இப்போது அடுத்த மாநில தேர்தல்கள் வர இருக்கின்றன. இப்போ நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கொடுத்தது,
அதில் நிதிஷ்குமாருக்கு கொடுத்ததையாவது ஒரு கணக்கில் சேர்க்கலாம். சந்திரபாபு நாயுடுக்கு நாங்கள் வெளிநாட்டில் கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு வட இந்திய இந்தி பத்திரிகை ஆசிரியர் ஒன்று எழுதியிருந்தார். நாயுடுக்கு கொடுத்தது வந்து நாயுடு வந்து கூட்டணியிலேருந்து விலகிற லெட்டர்லாம் டைப் பண்ணி அதை மீடியாவுக்கு லீக் பண்ணிட்டாராம். அதை பார்த்த பிறகு தான் பயந்துக்கிட்டு இதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அப்போ ஒரு வட இந்திய பத்திரிகையாளர் ட்வீட் பண்ணியிருந்தார். அதனால் இந்த ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. ஆனால் அதை காட்டிலும் ராகுல் காந்தி பேசியிருப்பது மாநில உரிமைகள் மறுக்கப்படுவது குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் பேசியிருப்பது, இந்த விஷயங்களை கணக்கில் கொண்டு அவங்க என்ன பாயிண்ட்லாம், அது ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், அக்னிவீர் திட்டமாக இருக்கட்டும், எம்எஸ்பியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு தொடர்பானதாக இருக்கட்டும், நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், இவை தொடர்பான போராட்டங்களை சம்பந்தப்பட்ட கட்சிகளும் சரி இயக்கங்களும் சரி கீழிருந்து கட்டி உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்காமல் தடுக்கிறதுக்கு தான் அங்கே கன்வர் யாத்திரான்னு சொல்லிட்டு ஒரு காலித்தனம் யூபியில் அரங்கேற்றப்படுகிறது. இந்த மாதிரி மத கலவரங்களை மீண்டும் தூண்டுவதை தவிர அவங்கள்ட்ட வேறு உத்திகள் எதுவும் கிடையாது. அந்த உத்தியை முறியடிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட போராட்டங்களை இதற்கு இணையாக நாம் கீழிருந்து கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் ராகுல் பேச்சு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செய்தி. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.